முதல் முறையாக அமைச்சரவை பிரதிநிதித்துவம் பெற்ற காரைக்குடி. வரலாறு படைத்த அமைச்சர் பிரபு. சிவகங்கை மாவட்டத்தின் முக்கிய சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றான காரைக்குடி தொகுதி சுதந்திரம் பெற்ற பிறகு முதல் முறையாக அமைச்சர் பதவியை பெற்றுள்ளதால் வரலாற்று சாதனையை பதிவு செய்துள்ளது. 1952ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் சட்டமன்ற தேர்தல் முதல் 2021 தேர்தல் வரை காரைக்குடி தொகுதியில் வெற்றி பெற்ற எந்த எம்எல்ஏவுக்கும் அமைச்சராகும் வாய்ப்பு கிடைக்காத நிலை நீடித்து வந்தது. இதனால் அமைச்சர் தொகுதி என்ற பெருமையை காரைக்குடி இதுவரை பெறாமல் இருந்தது. இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்ற டி.கே. பிரபு அமைச்சரவையில் இடம் பிடித்ததன் மூலம் 74 ஆண்டுகளாக நீடித்த அந்த வரலாறு முடிவுக்கு வந்துள்ளது. இதன் மூலம் சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக அமைச்சர் பதவியை பெற்ற காரைக்குடி தொகுதி என்ற புதிய அரசியல் வரலாறு உருவாகியுள்ளது. டி.கே. பிரபுவின் அமைச்சரவை நியமனம் காரைக்குடி மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீண்ட காலமாக நிலவி வந்த எதிர்பார்ப்பு நிறைவேறியுள்ளதாக அரசியல் ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதுவரை அமைச்சரவையில் காரைக்குடி தொகுதி இடம்பெறவில்லை என்றாலும் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பிற நகரங்களை காட்டிலும் கல்வி, வர்த்தகம், தொழில், வங்கி சேவைகள் மற்றும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளில் காரைக்குடி கூடுதல் வளர்ச்சியை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. செட்டிநாட்டு பாரம்பரியம், கல்வி நிறுவனங்கள் மற்றும் வணிக மையங்களால் காரைக்குடி தனித்த அடையாளத்தை உருவாக்கி வந்துள்ளது. காரைக்குடி தொகுதியில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் 1952 சொக்கலிங்கம் செட்டியார் காங்கிரஸ், 1957 எம்.ஏ. முத்தையா செட்டியார் காங்கிரஸ், 1962 சா. கணேசன் சுதந்திரா கட்சி, 1967 எஸ். மையப்பன் சுதந்திரா கட்சி, 1971 சி.டி. சிதம்பரம் திமுக, 1977 பி. கலியப்பன் அதிமுக, 1980 சி.டி. சிதம்பரம் திமுக, 1984 எஸ்.பி. துரைராசு அதிமுக, 1989 ஆர்.எம். நாராயணன் திமுக, 1991 எம். கற்பகம் அதிமுக, 1996 என். சுந்தரம் தமிழ் மாநில காங்கிரஸ், 2001 எச். ராஜா பாஜக, 2006 என். சுதந்திரம் காங்கிரஸ், 2011 சி.டி. பழனிசாமி அதிமுக, 2016 கே.ஆர். ராமசாமி காங்கிரஸ், 2021 எஸ். மாங்குடி காங்கிரஸ், 2026 டி.கே. பிரபு தமிழக வெற்றி கழகம். பல அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுத்த காரைக்குடி தொகுதிக்கு அமைச்சரவை பிரதிநிதித்துவம் இல்லாத குறை தற்போது நீங்கியுள்ளதாக பொதுமக்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.